ஹாய், என் பேர் ராஜ். நான் நிறைய பேர் இன்னமும் கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் DSLR வச்சுக்கிட்டு ஆக்ஷன் கேமரா வாங்குறான்றதுக்காக தான். ஸோ ஆக்ஷன் கேமரா என்னென்ன யூஸ், ஆக்ஷன் கேமரா வச்சு என்னென்ன பண்ணலாம், ஸோ அதை பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ ஆக்ஷன் கேமரா வந்து முதல்ல 4 டைம்ஸாக நான் பிரிக்கிறேன். நம்பர் 1 ROCKSTEADY. ஸோ இந்த ROCKSTEADYன்றது வந்து இந்த ஆக்ஷன் கேமராவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ பேசிக்லி ஆக்ஷன் கேமரா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ரொம்ப வைல்டான ஸ்போர்ட்ஸ்க்கு, ரொம்ப ஷேக்கியான இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கேமரா வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். அதனால் ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவில் ROCKSTEADYன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபுட்டேஜ் வந்து ஷேக்கியாகவே இருக்காது. ஸோ கண் வந்து ஹர்ட் ஆகாது. ஸோ இப்போ நான் சைட் பை சைட் கம்பேரிசன் போடுறேன். இது வந்து ROCKSTEADY ஆன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது 100. இது வந்து ROCKSTEADY ஆஃப்ல இருக்கு. ஸோ இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஓட போகிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் பார்த்துருப்பீங்க. ரெண்டும் அட் அ டைமில் போட போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் நல்லா பேக்ரவுண்டை ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் நார்மல் கேமராவுக்கும் ஆக்ஷன் கேமராவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். ஆக்ஷன் கேமராவால் இதால் ஸ்மூத்தாக சூப்பராக ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு தர முடியும். பட் நார்மல் கேமராவில் முடியாது. நம்பர் 2 ஸ்லோமோ.
ஸ்லோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோன்லேயும் இருக்குது, ஃபோன்லேயே எல்லா ஃபோன்லேயும் ஸ்லோமோ இருக்குது. ஸ்லோமோலே நல்லா கிளாரிட்டியாக வேணும், ஸ்லோமோலே நல்லா சூப்பராக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அழகாக கேப்சர் பண்ணால் ரொம்ப ஃப்ரேம்ஸ் வந்து அதிகமாக ஃப்ரேம் பர் செகண்ட் பண்ணணும். ஸோ ஆஸ்மோ ஆக்ஷனில் 240 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்லோமோவுக்கு ஏற்ற ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா. ஸோ இதுதான் ஸ்லோமோவோட ஃபுட்டேஜஸ். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ். ஸோ டைம் லேப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நேச்சுரல் பியூட்டி கேப்சர் பண்ணுறதுக்கும், ஒரு அழகான ஒரு சூப்பரான சீனரி இல்லை ஏதாச்சும் ஒரு அழகான மூமெண்ட்டு, அந்த ஒரு கிளிச்சினஸே இல்லாமல் ஸ்மூத்தாக சாலிடான ஃப்ளோ எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டைம் லேப்ஸு அண்ட் அதர் ஹைப்பர் லேப்ஸ் இது எல்லாமே ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ வாட்டர் ப்ரூஃப் கேமரா. ஸோ 11 மீட்டர் வரைக்கும் கீழே போகலாம். 11 மீட்டர் வந்து மோர் தென் இனஃப். தண்ணிக்குள்ளே போய் டைவ் பண்ணுறதாகட்டும், ஸ்விம் பண்ணுறதாகட்டும் மோர் தென் இனஃப். கேஸே இல்லாமல் கோப்ரோவுக்கும் ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னால் இதுதான். கோப்ரோவில் கேஸ் போடணும், ஃபுல் ப்ரொடெக்டிவ் கேஸ் போட்டால் தான் நீங்கள் தண்ணியில் இறங்க முடியும். பட் ஆஸ்மோ ஆக்ஷனில் எந்த ஒரு கேஸே தேவையில்லை, அப்படியே கேமரா எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியில் போகலாம். ஸோ ஒரு சூப்பரான ஃபீச்சர், வாட்டர் ப்ரூஃப் ஃபீச்சர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுதான் நான் 4ஆக டிவைட் பண்ண மெயின் ஃபீச்சர்ஸ். இந்த 4 ஃபீச்சருமே வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் அண்ட் ஆக்ஷன் கேமரா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஆக்ஷன் கேமரா வாங்கினேன். அண்ட் ஆக்ஷன் கேமரா இன்னமும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனல் வந்து புது சேனல், அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.